குழந்தை என் குழந்தை தேனு 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 அம்மாடி அம்மாடி தேனு 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 கதவு திறந்திருக்கு, கேட்டு வேற திறந்திருக்கு. எங்க போனன்னு தெரியலையே. முத்து 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 தம்பி முத்து முத்து அப்பா முத்து தம்பி தம்பி முத்து முத்து கதவு திறப்பா தம்பி தம்பி. ஐயோ அம்மா, என்னம்மா? முத்து, உங்க அண்ணிய காணு முத்து. ஏன் கூட தான் படுத்துட்டு இருந்தா முத்து. திடீர்னு முழிச்சு பார்த்தா ஆளை காணு முத்து. கதவெல்லாம் திறந்திருக்குப்பா. நல்லா தேடி பாத்தீங்களாமா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன்ப்பா. பாத்துட்டீங்களா? எங்க போயிருப்பாங்க? அம்மா, ஒருவேளை பின்னாடி போயிருப்பாங்களோ? நான் போய் பாத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. என்னப்பா என்னப்பா? பின்னாடியும் இல்லையம்மா. ஐயோ, எங்க போயிட்டான்னு தெரியலையே. அம்மா, கேட் ஏற்கனவே திறந்து இருந்துச்சா இல்ல நீங்க திறந்தீங்களா? இல்லப்பா, நான் பாக்கும்போது திறந்துதான் பறந்துச்சு. அப்போ வெளியே தான் போயிருக்கணும். சுகந்தி, அம்மா கூட்டிட்டு நீ உள்ள போ, நான் போய் பாத்துட்டு வரேன். இருப்பா, நானும் வரேன்ப்பா, நானும் வரேன். சரி வாங்கம்மா. எங்க போயிருப்பாங்க? அம்மா, நான் இந்த பக்கம் போய் பாத்துட்டு வரேன். எங்கடா இருக்க குழந்தை? எங்கடா இருக்க நீ? முத்து முத்து முத்து. என்னம்மா? அது போற பாருப்பா. ஆமா அண்ணி. அண்ணி அண்ணி. என் குழந்தை அண்ணி. என்னாச்சு அண்ணி? ஏன் இங்க வந்தீங்க? அத்தை, என் குழந்தை என்ன கூப்பிட்டாத்த. என்ன சொல்றீங்க அண்ணி? இங்க தானே இருந்தா. இப்ப யாரையும் காணோம், சத்தத்தையும் காணோம். சரி வா, நான் அவனை கூட்டிட்டு வரேன். வா. இல்ல அத்தை, அவனும் வரட்டாத்த. இருந்து கூட்டிட்டு போலாமே. அண்ணி அண்ணி, நீங்க வீட்டுக்கு போங்க, குழந்தைய நான் கூட்டி வரேன். இல்ல தம்பி, அவன் அழுதுட்டு இருக்கான். இருந்து கூட்டிட்டு தேனு. அதான் அவன் கூட்டிட்டு வரேன்னு சொல்றானே. நீ வா, நான் கூட்டி வரேன். நீ வா, சொல்ற அவன் கூட்டிட்டு வந்துருவான். வா அத்தை, குழந்தை கூட்டிட்டு வருவாமா. நீ உள்ள வா. அண்ணி, நான் பாக்கறேன், நீங்க போங்க. அத்தை வீட்டுக்கு போங்க அண்ணி. அத்தை
நீ அத்தை, வா குழந்தை நீ வா போகல, தேன்னு அத்தை. சொல்றேன் முத்து கூட்டிட்டு வந்துருவான் குழந்தைய நீ வா கூட்டிட்டு வரல அத்தை. நீ வா குழந்தை தம்பி, வந்துருவான் சுகந்தி, நீ சொல்லு. அண்ணே நீ வா குழந்தை. அண்ணே வந்து படு. குழந்தை வருவா அண்ணே வா, நீங்க போய் தேனு. தூங்குங்க போங்க நீ போய் பேசாம படு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன என்னப்பா இப்படி எல்லாம் அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா நீங்களும் போய் படுங்க பாக்கலாம்மா சரியாகலனா அண்ணிய டாக்டர் கிட்ட கூட்டு போலாம்மா போங்க போய் படுங்க சரிப்பா என்னங்க என்ன இதெல்லாம் என்ன நடக்குது சுகந்தி குழந்தை மிஸ் ஆயிட்டதால அவங்க ரொம்ப ஃபீல் ஆயிருக்காங்க எதுவா வேணா இருக்கட்டும் அதுக்காக குழந்தைங்க இருக்கிற வீட்ல பைத்தியத்தை வச்சிட்டு இருக்க முடியுமா ஏய் ஏதாவது சொல்லிட போறேன் அவங்க ஏதோ குழந்தை நினைப்புல எழுந்து வெளியே போயிட்டா உடனே பைத்தியம் முடிவு பண்ணிடுறதா எதுவா வேணா இருக்கட்டுங்க அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல அவங்க இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது நாளைக்கு எங்கேயாச்சும் போக சொல்லுங்க என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது சரி சரி விடு நாளைக்கு நாங்க எல்லாரும் வெளியே போயிடுறோம் வெளியே போயிடுறோம் என்னங்க என்ன சொல்றீங்க உங்களை யார் போக சொன்னா பின்ன என்ன அவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் நானும் இருப்பேன் சுகந்தி அதுக்கு மேல நான் எங்க இருக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ என்ன பண்றீங்க? சமையல் பண்றேன். என்ன சமைக்கிறீங்க? அம்மாவுக்கு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேம்மா. நான் டெய்லியும் ரெடி பண்ணி கொடுக்கறேன். ஆனா அம்மா தான் குடிக்கவே மாட்டேன்றாங்க. அப்படியா? எப்படி பண்ணுவீங்க? அதா தண்ணிய கொதிக்க வச்சு அரிசிய போட்டு. ஓஹோ, சாதம் வடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துறீங்க அவ்வளவுதானே? அப்படிதாம்மா. நீங்க இந்த பக்கம் வாங்க. அரிசி எங்க இருக்கு? இங்க இருக்கு பாரு. ஓ, கரண்டி இதை யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கோமா. என்ன பண்ற? பாருங்க. சமையல் எல்லாம் நல்லா பண்ணுவியாமா நீ? ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் கிச்சன் பக்கமே வர்றது கிடையாது. பரவாயில்ல உத்ரா, நீயாவது கொஞ்சம் பழகி இருக்க போல இருக்கு. ஆமா. பாத்துமா, அரிசி கருகிட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா நான் எங்க வீட்ல கிச்சன் பக்கம் கூட போனது இல்ல, தெரியுமா? ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாசனை வருதா? சூப்பரா வாசனை வருது. ஒரு நிமிஷம் இருங்க. பாத்துமா, பாத்து சுற்ற போது பாத்து. மிக்ஸி ஜார் இத தரேன். கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்பு கொடுங்க. ரொம்ப சூடா இருக்கு. பாத்து பாத்து எடுமா, மெதுவா. கைய கீழ சுட்டுக்காத, பாத்து. மெதுவா கொட்டு, மெதுவா கொட்டு. பரவாயில்லையே, ரொம்ப நாளா பழகுற மாதிரி செய்யற. மிக்ஸி இங்க இருக்கு பாரு.
சமைச்சிட்டியாமா? நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்றீங்களா? கொஞ்சம் குடுமா. சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடுங்க. சரி. நல்லா இருக்கா? உப்பு காரம் கரெக்டா சூப்பரா இருக்குமா? இருக்குமா? என்னங்க? அம்மாக்கு கொடுங்க. சரிம்மா. சாப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. மா சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையேம்மா. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா இந்த மருந்து மாத்திரை? என்னமோ போமா. அம்மா ஒரு டம்ளர் கஞ்சி குடிங்கம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா இந்த கஞ்சி குடிப்பீங்க? அதான் என் புள்ள வந்துட்டான்ல. அவசரப்படாதம்மா, உனக்கு முழுசா உடம்பு குணமாகட்டும். நானே உனக்கு விதவிதமா சமைச்சு தரேன். இப்படிதான் சொல்ற. சும்மா சும்மா கஞ்சியவே குடுத்துக்கிட்டு இருக்க. என்னம்மா, வழக்கத்தை விட இன்னைக்கு கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி செஞ்ச? நான் செய்யலம்மா, உத்தரா செஞ்சாம்மா. இன்னும் கொஞ்சம் ஊத்துவாம்மா. இந்தாங்க, இதுல இன்னும் இருக்கு, அம்மா கேட்ட கொடுத்துருங்க. சரிங்கம்மா. என்னம்மா சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. சரி. மாப்பிள்ள, பேப்பர் படிக்கிறீங்களா? வேண்டாம். நடந்த விஷயத்தை என்ன மறக்கலையா? நான் வேணா இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேப்பர் கொடுங்க. ராஜதுரை, ராஜதுரை, வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, உன் பையன் எங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க சித்தி, வாங்க உள்ள வாங்க. செல்லிக்குட்டி, உள்ள வாங்க சித்தி, வாங்க வாங்க. பாருங்க. சின்ன பொண்ணு, என்ன சொல்றான் என் பேரன்? நீங்களே கேளுங்க உங்க பேரு. என்னடா கண்ணு? ஏமா, குழந்தை பிறந்தா சொல்ல மாட்டியா? யாரோ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லத்த, ஹாஸ்பிடல் பிஸில மறந்துருப்பாரு. அதான். ஏமா, உன் உடம்பு கொண்டு இல்லையே? நல்லா இருக்கேன். ஏங்க, அம்மா கிட்ட சொல்லி காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஐயோ வேண்டாப்பா, நான் இப்பெல்லாம் அந்த காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லப்பா. கண்ணு, என்ன சொல்ற நீ? ஏப்பா, உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்மா வந்து குழந்தைய பாத்தாங்களா? இவன் பிறந்த அடுத்த நாளே வந்து பாத்துட்டாங்களே. பார்த்தேன். பேரன் பிறந்திருக்கான உடனே உங்க அம்மாக்கு இருப்பே கொள்ளாதே, ஓடி வந்திருப்பாங்களே. அப்படியாடா? வா 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 வா, பாட்டி கிட்ட வா வா. பாட்டி பாரு, கண்ணு வாடி கண்ணு, சொல்லுங்க சொல்லுங்க. பாரு பாரு பாரு. ஆஹா, என்ன சிரிப்புடா அது, என்ன சிரிப்பு. ஏமா சின்ன பொண்ணு, குழந்தை யார் மாதிரி இருக்கா? என்ன சொல்றீங்க? இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு நம்ம ஆளுங்களையும் தெரியும், ராஜதுர குடும்பத்து ஆளுங்களையும் தெரியும். குழந்தை யார் ஜாடலையும் இல்லையே, அதான் கேட்டேன். பட்டு செல்லம், பாட்டி வந்திருக்கேன் பாரு. பாட்டியோட பேசுடா. பாரு பாரு பாரு. ஏமா, குழந்தை உன்னோட தானா?
அது யாரு வந்திருக்கா என்ன உனக்கு தெரியுமா சித்தி என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லப்பா, குழந்தை ஜாடைய பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. குழந்தை ஜாட தெரியறதுக்கு குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். குழந்தை பிறந்து 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன தெரியும்னு இப்படி பேசுறீங்க? கோபப்படாத ராஜதுர. அதான் இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில குழந்தை அங்க எங்க மாறிடுதுன்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வேற எங்கேயாவது நடக்கும். அந்த ஹாஸ்பிடல்ல நடக்காது. உங்களுக்கு அந்த ஹாஸ்பிடல் பத்தி என்ன தெரியும்? எப்படி மெயின்டைன் பண்றாங்க தெரியுமா? இல்லையே, 2 நாள் முன்னாடி கூட அந்த ஆஸ்பத்திரியில ஏதோ ஒரு குழந்தை மாறி போச்சுன்னு ரகலையா இருந்துச்சு நாங்களே. ஆமா சின்ன பொண்ணு, உயிரோட இருந்த குழந்தையை எடுத்துட்டு செத்து போன குழந்தைய வச்சுட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இத பாருங்க சித்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தைய பார்க்க வந்தோமா, 4 வார்த்தை கொஞ்சனோமா வாழ்த்தனோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதீங்க. எங்க குழந்தை எங்களுக்கு தெரியாதா? 3 நாள்ல ஜாட தெரியுமா? ஜாட என்ன பேச்சு பேசுறீங்க? சின்ன பொண்ணு, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து அனுப்பு. இருங்கத்த, நான் உங்களுக்கு குடிக்க நீ இருமா, நான் போய் அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். வரேன்டா பேராண்டி, திரும்ப வரேன். ஏமா அழுதுட்டு இருக்க? குழந்தை அழறானு பால் குடுக்கலான்னு எடுத்தேங்க. ஆனா பாலே குடிக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லைங்க, நான் தூக்கினாலே அழுகுறாங்க. நீங்க தொட்டில போட்டு அழாம இருக்கோம். ஏமா குழந்தை உன்னோட தானே? ஏமா குழந்தை உன்னோட தானா? அப்பா, காஃபி. சக்கரை கம்மியா போட்டியாமா? கம்மியா தான்ப்பா போட்டிருக்கேன். என்னம்மா மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. பசங்க வந்துட்டாங்க. நானும் வரேன். நான் ஃபர்ஸ்ட் போய் பாப்பேன். அம்மா விட்டுட்டு எப்படிடா இருந்த? எங்க போற? அம்மா வீடு எவ்வளவு நாள் ஆச்சு? அட இப்பதான் பாட்டி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. நில்லுடா, இரு. பெரியம்மா பெரியப்பாலாம் உமா வரலையா? பாட்டி என்ன விடு பாட்டி. பாட்டி அப்படியே மறந்துட்டியடா? பாட்டி என்ன விடு பாட்டி, நான் உள்ள போணும் பாட்டி. என்னங்க இவங்க? குழந்தைங்கன்னா அப்படிதான், 1000 கேள்வி கேட்டிருக்காத. நீ போ. என்னடா அவசரம்? பாட்டி, அது வந்து நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு அக்கா வந்திருக்காங்களாமே. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டி, விடுங்க பாட்டி. ஏன், என்ன விட அவ முக்கியமா போயிட்டாளா? பாட்டி, உங்களை தான் நாங்க டெய்லி பாக்குறோமே பாட்டி. அந்த அக்கா இப்பதான் வந்திருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டி. பாட்டி விடுங்க பாட்டி. சரியாவே பார்க்கலையே. ஏய், அடி ஏதாவது பட்டுச்சா? வாங்க. யார் நீங்க? உங்களை பார்க்கலான்னு கதவு பக்கம் நின்று இருந்தானா, அப்ப இவனா தள்ளி விட்டான். ஏய், நான் இல்ல, நானே இவன் மேல செஞ்சுட்டு இருந்த, திடீர்னு வந்துட்டான். கதவு தாப்பால் போடல, அதான் விழுந்துட்டேன். கதவு தான் தாப்பால் போடல.
நீங்க 2 பேரும் உள்ள வந்திருக்கலாமே. உங்களை கேட்காம எப்படி உள்ள வருதாத்தா? அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு இவ சொன்னா. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல, பிடிச்சிருக்குக்கா. அம்மா, நீங்க தான் எங்க ஆனந்த் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா?